எல்லாருக்கும் வணக்கம். இது உருளைக்கிழங்கு தோலை சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு கரண்டி விட்டு அதில் கொஞ்சம் ஓமமும் ஜீரகமும் தாளிச்சிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு, மல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு, மல்லி இலையும் போட்டு, இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா நசுக்கி மேஷ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு சூப்பராக வந்த உடனே ப்ரெட் எடுத்து அதில் மேலே தடவி தோசைக்கல் நல்லா வச்சு அழுத்துனீங்கன்னா அதில் உள்ளே ஒட்டிக்கும். நல்லா சூடு பண்ணும்போது அது உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆகிடும். எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது ப்ரெட்டில் நல்லா உள்ளே இறங்கி இதாகிடும். டம்ளரில் கட் பண்ணி இது மாதிரி ரவுண்டாக ஒரு ஷேப் போட்டேன் நான். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி போட்டு சூப்பராக போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ வெளியில் வாங்கி கொடுக்கறத விட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா இது மாதிரி வித்தியாசமாக சாப்பிட தான் பிள்ளைங்க விரும்புகிறாங்க இப்போ. அதனால் நம்ம வீட்டிலே நல்லா சத்தானதாக ஹைஜீனிக்காக இருக்கிறத பார்த்து செஞ்சு கொடுக்கலாம். பார்த்துக்கோங்க. அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சாப்பிட்டா போதும். அதோட நைட் டின்னரே முடிஞ்சிடும். இல்லை காலைல ஸ்கூலுக்கு போகிறப்பையும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தோசைக்கல்ல போட்டு பட்டர் போட்டோ எண்ணெய் ஊற்றியோ நல்லா திருப்பி விட்டு ஒரு முறைன்னு கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.